வணக்கம், வெல்கம் டு Amma சமையல். நம்ம இன்றைக்கி நல்ல மொறுன்னு சுவையான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் இருக்க ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதோட தோல் சீவிக்கலாம். தோல் சீவினதுக்கப்புறமா இந்த வாழைக்காயோட காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாழைக்காய் சீவரதை வச்சு கூட சீவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே சன்னமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காயெல்லாம் இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் கடலை மாவு, அதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால பஜ்ஜி நல்ல மொறுன்னு இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பஜ்ஜியில் கரம் மசாலா தூள் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான மாவாக கலந்துக்கலாம். நம்ம இப்போவே பஜ்ஜி மாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கலந்தோன்னா கடலை மாவு அங்கங்கே சின்ன கட்டிகளாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக கரையாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான மாவாக கலந்துட்டு எந்த விதமான கட்டிகளும் இல்லாதப்ப தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கெட்டியாக இருக்குது, எந்த விதமான கட்டிகளும் இல்லை. இப்போ இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பஜ்ஜி மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் நம்ம இந்த வாழைக்காயோட நல்லா ஒட்டி பிடிக்காது. அதே மாதிரி ரொம்பவும் திக்காக இருந்துச்சுன்னா நிறைய மாவு மாதிரி இருக்கும் வாழைக்காய் மேலே. இப்போ இந்த பதத்துக்கு மாவு கரைச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை 2 சைடும் நல்லா மாவில் முக்கிட்டு நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி போடாமல் இந்த பஜ்ஜி மேலே நல்லா சூடான எண்ணெயை லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டே வாங்க. நல்லா மேலே உப்பி வரும். இந்த மாதிரி எண்ணெயை பார்த்து மெதுவாக தள்ளி விடுங்க, மேலே பட்டுடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா உப்பி வந்துருச்சு, நல்லா மொறுன்னு ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போடலாம். இப்போ 2 சைடும் நல்ல கலர் மாதிரி நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா மேலே மொறுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது பஜ்ஜி. இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜி உள்ளே எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா உப்பி வந்திருக்கு, உள்ளே நல்லா வாழைக்காயெல்லாம் சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த சுவையான வாழைக்காய் பஜ்ஜியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், Amma சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.